வாயு நமக்கு சேராது. அந்த மாதிரி வாயு சாமான் எது சேர்த்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து கூடவே இந்த பெருங்காயம், இஞ்சி, பூண்டு வாயுவை கலைத்து விடுறது. அதாவது அந்த வாயு நம்ம உடம்புல சேராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து செரிமானம் ஆகணும் இல்லையா. இது செரிமானத்துக்கு யூஸ் ஆகிற இந்த 3 பொருட்களையும் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, மிளகும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல வந்து வாயு சேரவே சேராது. அவங்க வந்து முத்தின காய்கறிகள் எல்லாமே தவிர்த்துடணும். மண்ணுக்கு கீழே விளைந்த கருணைக்கிழங்கை தவிர எந்த கிழங்கு வகைகளும் அவங்க சாப்பிடக்கூடாது. அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கணும். செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா உடனே சித்த மருத்துவர் அணுகி அந்த செரிமான பிரச்சனையை சரி பண்ணணும். ஏன்னா இந்த நோய் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி மறுநாள் நம்ம தேவையான சத்துக்கள் உடம்பு நல்லா கிரகிச்சிட்டு தேவையில்லாத பொருட்களை கழிவாக மோஷனாக நமக்கு வெளியே தள்ளிடணும். இது டெய்லி ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டால் கூட நமக்கு ஏதோ உடம்பு ஏதோ நமக்கு ஒவ்வாது செய்து நம்ம